மனைவிய உண்மையா நேசிக்கிறவங்க நேசிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பதிவ படிக்காம கடந்து போயிராதீங்க. என் பேரு அனிதா. சொந்த ஊர் காரைக்குடி. ஊர பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இல்ல. அடுக்கடுக்காய் அழகான வீடுகள், நேர்மையான சடங்குமுறை திருமணங்கள், அனைவரும் விரும்பும் உணவு முறைகள், அன்பான உபசரிப்புகள் என காரைக்குடியின் அடையாளங்கள் தனித்துவம் வாய்ந்தவை. இந்த ஊர்ல எங்கப்பா ஒரு போஸ்ட்மேனு. அம்மா வீட்ட பாத்துக்குறாங்க. எனக்கு ஒரு அக்கா, ஒரு தம்பி. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் படிக்க வச்சுட்டு இருந்தாரு. எங்க அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி சின்ன வயசுலயே கணவனை இழந்தவங்க. எங்கப்பா நிழல்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே பையன், பேரு ராம்குமார். எங்க பாட்டிக்கு என்ன மட்டும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் எங்க மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதுக்கு ரொம்ப ஆசை. எங்க மாமா வீட்டுக்கு வந்தாலே உன் புருஷன் வர்றாண்டி சொல்லும் எனக்கு கோபமா வரும். ஆனால் நான் பெரிய பொண்ணு ஆனதும் எங்க மாமா மேல தனி பிரியம் வளர்ந்தது. மாமா வந்த ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். ஆனால் மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டு இருப்பேன். எங்க பாட்டி புருஷன்னு சொல்லி சொல்லி அதுவே மனசுல பதிஞ்சு போச்சு. புதுசா தாவணி கட்டுனா எங்க மாமா எதிர்க்க நடந்து வந்துட்டே இருப்பேன். எங்க மாமா என்கிட்ட அதிகமா பேச மாட்டாங்க. பேசணும்னு ஆசைப்படுவேன். மாமா வீட்டுக்கு வந்தா நிறைய சாப்பிட வச்சு தருவேன். மாமா சாப்பிட்ட மிச்சத்த மறைச்சு வச்சு சாப்பிடுவேன். நான் 2 முடிச்சதும் கல்யாண பேச்சு ஆரம்பம் ஆச்சு. ஒரு நாள் என் தம்பி ஓடி வந்து மாமா ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்ததா சொன்னான். கோபத்துல ஓங்கி அரைஞ்சுட்டேன். அழுதுட்டே இருந்தான். சமாதானப்படுத்திட்டேன். ஒரு நாள் நானே பார்த்துட்டேன். மனசு நொறுங்கி போயிருச்சு. வீட்ல யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு அழுதுட்டு இருந்தேன். எங்க பாட்டி கல்யாண பேச்சு பேச எங்க அப்பாவ அனுப்பி வச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்து கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு முதலிரவு அறைக்குள் போனேன். மாமா முன்னாடி போய், என்ன ஏன் கட்டிக்கிட்டீங்க? நீங்க விரும்புன பொண்ண கட்டிக்க வேண்டியதுதான? எனக்கு எல்லாம் தெரியும் என்று அழத் தொடங்கினேன். மாமா என் கைய புடிச்சு, உண்மைதான் அனிதா. என் மனசுல இன்னொரு பெண் இருந்தா. எங்கப்பா உன்ன கட்டிக்க சொல்லிருந்தா மறுத்திருப்பேன். ஆனா உங்க அப்பா ஒரு தாய்மாமானா இல்லாம தகப்பனா வளர்த்தவரு. என் முன்னாடி நம்பிக்கையா நின்னாரு. அவரை ஏமாத்த விரும்பல. ஜூட் என்றதும் பதிலுக்கு, என்ன பிடிக்கலையா மாமா என்று நான் சொல்ல பதிலுக்கு அவர், இதுவரைக்கும் உன் கூட பழகிறது இல்ல, இனிமேல்தான் பழகணும். நிறைய லவ் பண்ணணும் சரியா என்று சிரித்தபடியே, 2 மனசும் சேரும் போது நாமும் சேரலாம் ஓகே என்றார். ஷூட் ஆரம்பத்துல அவரிடம் நெருங்க தயக்கமாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள்ல அவர் என் காதல புரிஞ்சுகிட்டார். என்னை இறுக்கி கட்டி புடிச்சுகிட்டார். அவரது கண்ணீர் துளிகள் என் முதுகில் படர்வதை உணர்ந்தேன். வாழ்க்கை அருமையா இருந்துச்சு. அந்த சமயத்துல என் அக்கா இறந்துவிட அவளது 3 பெண் குழந்தைகளை நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம். எங்களுக்கும் 6 வயசுல அருண் இருந்தான். கலகலப்பான குடும்ப வாழ்க்கை. நானும் டீச்சர் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல என் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்தது. எனது இடது புற மார்பில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. நானும் என் கணவருடன் என் தம்பி வேலை செய்யும் கோயமுத்தூரில் உள்ள ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் எல்லா டெஸ்டும் எடுத்தோம். எனக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது உறுதியானது. அதுவும் கடைசி நிலை. என் தம்பியும் கணவரும் துடிச்சு போயிட்டாங்க. 5 லட்சத்துக்கு மேல செலவு ஆகும் என்றும் இருந்தாலும் இப்ப எதுவும் உறுதி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன என் தம்பி கூட விட்டுட்டு வந்து என் கணவர் எல்லா வகையிலும் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்தார். எங்க 3 பேர தவிர யார்கிட்டயும் சொல்லல.
எனக்கு சிகிச்சை ஆரம்பிச்சது. மிகப்பெரிய சோதனையே அப்புறம்தான் நடந்தது. மிகவும் சக்தி வாய்ந்த மருந்துகள் சாப்பிடுவதால் என் தலைமுடி கொட்டி முகம் கருத்து விகாரமாய் மாறியது. என் முகம் எனக்கே மறக்க ஆரம்பித்தது. ஆபரேஷனுக்கு 2 நாள் முன்பு எனக்கு மிகவும் மன அழுத்தம் ஆரம்பம் ஆனது. தொடர்ந்து அழ ஆரம்பித்தேன். அன்னைக்கு நைட் என் மாமா என் கூட என் கைய புடிச்சிக்கிட்டு என் பேட்ல படுத்தார். அவரது அணைப்பில் கொஞ்சம் அமைதியானேன். அப்போது என் மாமாவிடம், மாமா நான் உங்களுக்கு வேணாம் மாமா. இனி என்னால உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் தர முடியாது. என்னை ஏதாவது அனாதை இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருங்க என்று முடிப்பதற்குள் கதறி அழ ஆரம்பித்தேன். அவரு என்ன நெருக்கமா அணைச்சு, உன்ன தொலைச்சுட்டு நான் எப்படி வாழது? செக்ஸ் மட்டுமா வாழ்க்கை? உன்ன பார்த்துட்டே இருந்தா போதும். உன்ன ரொம்ப லவ் பண்றேன். உன் காதல அனுபவிச்சுட்டே இருக்கணும் சாகுற வரைக்கும் என்று என் நெத்தியில் முத்தமிட்டார். அடுத்த நாள் என்னை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லும் முன் எனக்கு மயக்க மருந்து கொடுத்திருந்தார்கள். மயக்கத்தின் விளிம்பில் என் மாமாவ பார்த்து, மாமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஒரு முத்தம் கொடுப்பீங்களா என்றதும் அறையில் இருந்த நர்ஸ் வெளியேற என் மாமா என் உதடோட உதடு வச்சு முத்தம் கொடுத்தப்ப அவரது கண்ணீர் என் கன்னத்தில் விழுவதை உணர முடிந்தது. இந்த முத்தத்தில் அவரது காதலை முழுமையாக உள்வாங்கினேன். அறுவை சிகிச்சை மூலம் இடது மார்பு அகற்றப்பட்டது. 6 மாத காலத்திற்கு பிறகு என் பழைய நிலைக்கு திரும்பினேன். என்னை மரணத்தில் இருந்து மீட்டு வந்தது என் மாமாதான். நல்ல கணவன் மனைவியா அன்பு மட்டும் போதும்னு நீங்க எல்லோரும் புரிஞ்சுக்கதான் இந்த பதிவு.